வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உரையாடல் நிகழ்ச்சியில திரைத்துறையில இருக்கக்கூடியவங்கள நிறைய பேரை இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். திரைக்கு பின்னாடியும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சினிமா, ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த திரைப்படத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இசையை கொடுக்கக்கூடியவங்க. அந்த இசையில நிறைய பாடகர்கள் இருக்காங்க, நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன், அவங்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உரையாடல் ஷோவாக தான் இந்த ஷோ பார்க்குறோம். இன்னைக்கு உரையாடல் ஷோவில் பாடகர் அண்ட் பிளேபேக் சிங்கர் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் இண்டிபெண்டாக நிறைய மியூசிக் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. எஸ், விஜய் நரேன் சார் வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணலாம். நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசுவோம். நிறைய பாடல்கள்லாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு எங்களை செலிப்ரேட் பண்றதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் ரொம்பவே உத்வேகமா இருக்கு சார். சினிமா அப்படின்னு சொல்லும்போது திரைப்படங்கள் இருக்கு. ஒரு திரைப்படத்தை ஒரு விஷயம் இல்லாம பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் தான் இசைன்னு சொல்லுவாங்க. பின்னணி இசை அண்ட் பின்னணியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அந்த உயிரோட்டமா கொடுக்கக்கூடியது இசை தான். நீங்க இசைத்துறையில எப்படி ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இந்த ஷோக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஜேர்னி ஆக்சுவலி ஒரு 15 வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணது ஏஆர் ரஹ்மான் சார். ஆப்வியஸ்லி என்னோட ஜெனரேஷன் எல்லாருமே அவரோட பாட்டை கேட்டு க்ரோ அப் பண்ணி, ஸோ எனக்கு என்னன்னா கொஞ்சம் சிங்கிங் வரும் சின்ன வயசுலேருந்து. அதனால இந்த காம்படிஷன்ஸ்லாம் போக சொல்லுவாங்க வீட்டில், அதெல்லாம் பண்ணுவேன். பட் அவரோட பாட்டை கேட்டு தான் ஓகே கண்டிப்பாக இவருக்கு பாடணும், சினிமாவில் பாடணும், தமிழ் சினிமாவில் பாடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேகம் இருந்தது. ஸோ அரௌண்ட் 2009 ஐ திங்க் அந்த ஒரு போட்டியில் கலந்துட்டேன். அந்த டெலிவைஸ்ட் ஷோவில் ஒன்றில் கலந்துட்டேன், சூப்பர் சிங்கர். ஸோ அதில் எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் வளர்ந்தது நிறைய இடத்துல. ஸோ நார்த்லலாம் வளர்ந்து நிறைய தமிழ் பாட்டுலாம் காலேஜ் டைமில் தான் கேட்க ஆரம்பித்தேன். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு ஷோ வந்தோடனே டெய்லி ரஹ்மான் சார் பாட்டா கற்றுட்டு ஃபுல்லாக இது பண்ணி நிறைய பாடி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த டாப் 5 போயிட்டேன். ஸோ அப்போதான் தெரிஞ்சது ஓகே நிறைய கற்றுட்டேன். அதில் பிளேபேக்னா அதாவது இந்த பின்னணி இசை பாடுறதுக்கு சில விஷயங்கள் தேவை, எப்படி இமோட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் சிங்கர்ஸ் இமிட்டேட் பண்ணாமல் நம்மளோட யூனிக்னஸ் கொண்டு வந்தால் தான் ஒன்று தேடுவாங்க நம்ம கிட்ட, நம்ம வாய்ஸ்ல. ஸோ அந்த ஜேர்னி அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் இட்ஸ் பீன் அ ரியலி லாங் ஜேர்னி. படத்தில் பாடி பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகி, ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நிறைய நல்ல படத்துல நல்ல பாடல்கள் பாடியிருக்கேன். கண்டிப்பா நிறைய நல்ல படங்களுக்கு நீங்க உயிரோட்டம் கொடுத்துருக்கீங்க. பட் இவர் தானா அவரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. நானுமே உங்களை சர்ச் பண்ணி என்ன இவ்வளோ பாட்டு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்ல தான் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எப்படி சார் அந்த இது அமையுது? ஸோ நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா இந்த பிளேபேக் சிங்கிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. என்னன்னா அதுக்கு ஃப்ரண்ட்ல ஸ்க்ரீன்ல மக்கள் பார்க்குற பர்சன் வேற, பின்னாடி வாய்ஸ் கொடுக்குற பர்சன் வேற. அந்த காலத்துலேருந்து அப்படிதான் இருக்கு. பட் இப்போ ஸ்பெஷலி சோஷியல் மீடியானால என்ன இருக்குன்னா அது ரொம்ப டெமோக்ரட்டைஸ் ஆகி எக்கச்சக்கமான சிங்கர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. அதனால ஆனால் என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி அந்த ஃப்ரண்ட்ல யார் வராங்க அப்படிங்கிறது தெரியறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு மெயின் ஸ்ட்ரீமா ஏதாவது ஒரு டெலிவிஷன் ஷோலையோ இல்லை நீங்க சொல்ற மாதிரி அந்த ரியாலிட்டி ஷோலையோ இப்போ இருந்தா அதுக்கு ஒரு இது இருக்கு. ஓ இந்த ஷோல வந்த பையன் இந்த பாடிருக்கான் அப்படிங்கிறது. பட் நான் அந்த ரியாலிட்டி ஷோல இருக்கும்போது ஃபேஸ்புக் கூட கிடையாது. ஸோ அதனால ஐ கெஸ் அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு என்னன்னா நான் படிக்க போயிட்டு அந்த ஒரு எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்காக கம்பெனியில் வேலை பண்ணி நான் இந்த கண்ட்ரிலே இல்லை, ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு 8 years. ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது ஐ வாஸ் ஸ்டில் இன் டச் வித் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நிறைய பிளேபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நான் சந்தோஷ் நாராயணன் சார் பாடினது எல்லாமே மோஸ்ட்லி சிட்னியில் உட்காந்து பாடின சாங்ஸ் அது. ஸோ அதனால தட் வாஸ் another ஃபேக்டர். கண்டிப்பா இங்க இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும், இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய தந்திருக்கலாம். பட் அங்க இருந்ததுனால அது ஒரு டிஸ்கனெக்ட் இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல பாட்டு பாடுறோம், அது வெளியே வருதுங்கிறதே ரொம்ப சந்தோஷம். பட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியணும், அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சாலே அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அச்சீவ்டு தான் அது. கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு ரொம்ப பாசிட்டிவான வேயா இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த அங்கீகாரம் டிலே ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது ஃபீல் பண்ணுறதோட எனக்கு என்னன்னா மியூசிக்கை நான் மல்டி டைமென்ஷனலாக பார்க்குறேன். ஸோ பிளேபேக் சிங்கிங் ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு. அதில் நிறைய நல்ல பாட்டு கிடைக்கிறது. நிறைய அதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா நான் ஒரு மியூசிஷியன், இன்னரண்ட்லி நான் கம்போசராகவும் நிறைய யோசிப்பேன். ஸோ எனக்கு என்னன்னா மற்ற கம்போசர்ஸோட போயிட்டு அவங்களோட ஆர்ட்ல ஒரு பங்காக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. அண்ட் அதுக்குரிய ரெக்கக்னிஷன் என்னைக்காவது ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ அது நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும், அவ்வளோதான். பட் லைக் ஐ செட் அந்த மற்ற டைமென்ஷன்ஸ் என்னன்னா நானே என்னோட சாங்ஸ் எழுதுறேன்,
நானே வந்து கம்போஸ் பண்றேன். ஸோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. இப்போதான் ஒரு 2-3 சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. இங்கே வந்ததுலேருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய நல்ல பாட்டு பாட பாட கண்டிப்பா அது வரும். அப்படி வந்து உங்களுடைய சாங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேட்சியா இருக்கிறது வந்து இந்த கொடியில இருக்கக்கூடிய ஏன் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த சாங் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு எந்துவான ஒரு சாங்கா இருந்தது. இப்போ என்னை பார்க்கும்போது நீங்க தான் அதை பாடினீங்களா அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு சார். அது எப்படி அமைஞ்சுது அண்ட் வந்து அந்த ரெகக்னேஷன் நீங்க எப்படி பார்த்தீங்க சார்? ஸோ எனக்கு வந்து என்னோட பிக்கெஸ்ட் ஹிட்னு சொல்ல போனால் ஏசுவழி தான் சொன்ன மாதிரி. நான் வந்து இவர் சந்தோஷ் நாராயணனோட பெரிய ஃபேன் அந்த டைமில். நான் இங்கே இருக்கும்போது, அதாவது என்னோட அந்த MBA எல்லாம் பண்ணும்போது, பிரதீப் குமார், கல்யாணி அவங்களாம் வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுவாங்க. அவங்களோட நான் வந்து பாடிட்டுலாம் இருந்தேன். ஸோ அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது சந்தோஷை நான் மீட் பண்ணாமல் நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன். ஆக்சுவலி அவரை நான் மீட்டே பண்ணதில்லை. அங்கே போகும்போது ஒரு நாள் 2015 அவங்களோட ஒய்ஃப் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணி, நீ ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கியா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து அப்போ ஏதோ ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்திருந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ வா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மீட் பண்ணோம். அண்ட் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஆக்சுவலி அங்கே. ஸோ அப்போ அடிக்கடி அவர் வந்துட்டு இருப்பாரு அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ வி பிகேம் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹி ஹேட் ஹர்ட் ஆஃப் மை மியூசிக் அந்த டைமில். ஸோ சரி எதா பாடுறியாவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஜாலியாக ஜாம் பண்ணி ஃபர்ஸ்ட் மாயாவிசைன்னு ஒரு பாட்டு பாடினேன் இறுதி சுற்றுல. அது வந்து அவர் அங்கே சிட்னியில் இருக்கும்போது அவர் எந்த வீட்டில் தங்கிட்டு அங்கேயே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை அவர் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தோடனே அவர் என்ன சொன்னா, நீ வந்து வீட்டிலே வந்து எங்கிட்ட மைக்கு சவுண்ட் கார்டில் இருந்தா அது போதும் மச்சி, நீ எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு அப்படின்ட்டார். அவர் ஒரு பயங்கரமான சவுண்ட் இன்ஜினியர். அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது நம்ம கொடுக்குற அவர் வந்து இஸ் அன் எக்ஸலண்ட் சவுண்ட் இன்ஜினியர். பிஃபோர் ஹி இஸ் அ கம்போசர், இஸ் லைக் அ ஃபென்டாஸ்டிக் சவுண்ட் இன்ஜினியர். ஸோ எங்கிட்ட இருந்தது வந்து ரொம்ப ஹைடெக் மைக் சவுண்ட் கார்டு கிடையாது, ஒரு டீசெண்டான செட்டப் தான். அதில் பண்ண ரெக்கார்டிங்கே வந்து அவர் வந்து ஃபிலிமில் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இட் வாஸ் லைக் குட் இனஃப். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு அனுப்பிச்சார் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று அனுப்பிச்சு, அவரோட வாய்ஸில் அனுப்பிச்சு, இது சும்மா பாடி எனக்கு அனுப்புறியா அப்படின்னு லிரிக்ஸோட. சரின்னு நான் பாடி அனுப்பிச்சேன். அதுதான் ஏசுவழியோட ஸ்க்ராட்ச். அது பாடி அனுப்பிச்சதும் அவர் கால் பண்ணி, இது பயங்கரமா இருக்கு, இது அப்ரூவ் ஆகுமாங்கிறதுலாம் அப்புறம், பட் சாங் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பல்லவி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி ரிமோட்டாவே. அதுக்கப்புறம் இது வந்து 2016 early 16 வச்சுக்கோங்களேன். அண்ட் செவரல் மந்த்ஸ் லேட்டர் நான் வெக்கேஷனுக்கு இங்கே வந்திருக்கும் போதே அந்த பாட்டு சரணம் பண்ணலாம் ரெடி ஆயிடுச்சு, வந்து ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணோம்னா சந்தோஷ் நாராயணன் சார் ஸ்டூடியோவில் சென்னையில் போயிட்டு சரணம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு பல்லவி வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏன்னா அவர்கிட்ட ஆப்வியஸ்லி பெட்டர் செட்டப் இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா சந்தோஷ் பண்ண ஒரு பெரிய ஃபேவர் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இவரோட வாய்ஸே இருக்கட்டும்னு எப்படியோ புஷ் பண்ணி இது பண்ணது. ஸோ அப்படி வந்து சுழலி ரிலீஸ் ஆச்சு. நான் இன்ஃபேக்ட் சிட்னியில், நான் சந்தோஷ்லாம் ப்ரீமியருக்கு சிட்னியில் தான் பார்த்தோம் அந்த படத்தை. ஒரு செமையான ஃபீலிங் அது. ஓகே, அந்த சாங் வந்து எங்களுக்காக கண்டிப்பாக. ஏ சுழலி அழகி விலகி கலகட்டி போறவளே இருடி திருடி அழகுட்டித்தான் நகரும் அரளி நுரதள்ளி போனே வெக்கம் கொரடி ஓ வயசத்தான் தித்திப்பா தின்ன உசிரத்தான் கத்தி சொன்ன பொட்ட கோழி அழகுல என்ன கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழைக்கிற விடுடி முட்டை ஓட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற திட்டா எட்டி சதறுற எரளி சுழலி. ரகுமான் சார் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ரகுமான் சாருடைய பேண்ட்ல நீங்க அவருக்கு நான் பேக்கிங் வோக்கல்ஸ் நிறைய பாடியிருக்கேன். ஸோ அந்த ராவணன் வந்த டைம்லேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி கோச்சடையான் வரைக்கும் பாடினேன். ப்ளஸ் அந்த ஏலே கிச்சன்லாம் பாடியிருப்பேன். அப்படி உங்களுக்கு ரகுமான் சார் கிட்ட வந்து பிடித்த பாடல், நான் இது வந்து பாடியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த சாங்? ஆக்சுவலி எனக்கு ரஹ்மான் சார் தான் வந்து கேட்டு வளர்ந்தேன். ஸோ அவரோட எல்லா பாட்டுமே பிடிக்கும். நான் வந்து அதான் பேக்கிங் வோக்கல்ஸ் தான் பாடியிருக்கேன் அவருக்கு. பட் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து இது மெதுவாகத்தான் இருக்குல்ல கோச்சடையான்ல, அந்த பாட்டில் அந்த ஒரு ஆதி அந்த மாடி வந்து தரரி அப்படி ஒரு போர்ஷன் வரும். அந்த கோரஸ்ல இருப்பேன் நான். அப்புறம் ஏலே கீச்சால வந்து அந்த வாலே கொண்டாலே கட்டு மரம் கொண்டாலே குண்டு மீன அள்ளி வர கொண்டாலே. ஸோ அது வந்து என்னோட வாய்ஸ். ஆக்சுவலி அது ரஹ்மான் சாருக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் நான் ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு இன்ஜினியர் ரெக்கார்டட் ஆன் ஹிஸ் பிஹாஃப். ஸோ அது ஏலே கீச்சா அந்த கடல் ஆல்பமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல அவருடைய பேண்ட்ல நம்ம வந்து பாடுறது. கண்டிப்பா. அதாவது நம்மளுடைய
இவங்கள தான் நம்ம வந்து எய்மா வச்சு இன்ஸ்பயரா வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரோங்கும்போது ட்ரீம் கம் அவருடைய ட்ரூ அது. ஸ்பெஷலி எனக்கு எப்போனா வந்து அந்த செம்மொழியான தமிழ் மொழியாம்னு ஒரு சாங் பண்ணார்ல, ஆமா ஆமா அந்த சாங்ல நான் இருப்பேன். அந்த வீடியோக்கெல்லாம் ஓகே கூப்பிட்டாங்க. அந்த வீடியோலாம் இது பண்ணும்போது ரொம்ப அந்த மாதிரி ஒரு பாட்டு ரஹ்மான் சாருக்கு பாடுறது வந்து எனக்கு இட்ஸ் லைக் ஓகே, ஏதோ ஒன்று நம்ம ஓகே பண்றது கரெக்டா பண்றோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆக்சுவலா ரஹ்மான் சாரோடைய பேண்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ல இருந்து பெக்யூலியரான வாய்ஸ் எல்லாம் அவர் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ரக்ஷிதாலாம் இப்போ வந்து கரெக்ட் அவங்க கரெக்ட். கூட இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ கலைஞர் செய்திகள்ல இருந்து நாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுனால எங்களுடைய உதய் சாருடைய படத்துல மனிதன் படத்துல கூட நீங்க ஒரு சாங் வந்து கரெக்ட். பாடியிருந்தீங்க. அதுவும் ரொம்ப நல்ல ஒரு ரீச் கொடுத்தது. அந்த சாங் வந்து எப்படி நீங்க அந்த நீங்க ஏன்னா அப்ராட்ல இருந்தேன்னு அப்ராட்ல சொல்றீங்க, தான் அதுவும் 2016ல தான் அந்த வந்து டைம்ல தான் கரெக்ட். பண்ணிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி வந்து ஒரு அது எப்படின்னா அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அது அவ்வளோ இம்பாக்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு ஒரு நல்ல மெலடி அண்ட் இன்ஃபேக்ட் அதை கம்போஸ் பண்ணும்போது சந்தோஷ் கம்போஸ் பண்ணும்போது அவர் சிட்னில இருந்தார், நான் அவர் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த கிட்டார்ஸ்லாம் வாசிக்கும் போது நான் கூட கொஞ்சம் ஏதோ வாசித்தேன் அதில். அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு அவரோட வாய்ஸில் தான் பாடியிருந்தேன். போயிட்டு ஒரு நாள் அதே மாதிரி கால் பண்ணி நீ சும்மா அந்த பாட்டு உன்னோட வாய்ஸ்ல ஒரு வெர்ஷன் அனுப்பு, நான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். பாடி ஒரு 10:30 அந்த மாதிரி முடிச்சுட்டு அமுச்சு விட்டேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டில் சிட்னியில் வந்து நான் ஒரு சின்ன இந்த ரூம் சைஸ் தான் என்னோட மொத்த அப்பார்ட்மெண்ட்டுமே. ஓகே ஸோ அதில் ஒரு டேபிளில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் டோர் கடியில் ஒரு லெட்டர் ஒன்று என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் யாருன்னு தெரியாது ஒரு 5-6 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், யாரோ ஒருத்தங்க ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சத்தமாக பாடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நாங்கள் கவுன்சில்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம், போலீஸ் வந்துடுவாங்க, ஓகே எங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்குலாம் மொழி தெரியாது, என்ன பண்ணுறோன்னே தெரியாதுல்ல. 10 மணிக்கு பாடினேன். நம்ம ஊர்லலாம் 10 மணிக்கெலாம் ஜாலியாக நம்ம கத்திட்டு இருப்போம்ல. அதுக்கப்புறம் ஏதோ கரெக்ஷன்ஸ் 1-2 சொன்னார், அதெல்லாம் டே டைமில் கரெக்டாக முடிச்சுட்டு அதே மாதிரி என்னோட வார்ட்ரோப் ஒரு க்ளோசெட் இருக்கும், அதுக்குள்ளே தலையை விட்டுட்டுலாம் பாடிடுவேன். ஸோ தட் வெளியே நாய்ஸ் கேட்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா துணிக்குள்ளே இருந்தால் இன்சுலேஷன் இருக்கும்னு சொல்லி ஓகே அந்த மாதிரிலாம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு விட்டேன். சரி வரது வரட்டும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டில் வாய்ஸ் ரீடைன் பண்ணிட்டார் அவர். இந்த சரணம்லலாம் என்னோட வாய்ஸ் இருக்கும் அந்த பாட்டில். ஓகே எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் தட் ஐவ் சங் இஸ் டெஃபினெட்லி பொய் வாழ்வா. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கிருத்திகா மேடம்க்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் நானும் சந்தோஷம் பண்ணியிருக்கோம். ஓகே அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளோட காஸ்க்கு வந்து சதையை மீறின்னு ஒரு சாங் பண்ணாங்க. ஓகே ஸோ அந்த பாட்டு வந்து அவங்க தான் வீடியோ டைரக்ட் பண்ணாங்க. அது சந்தோஷ் கம்போஸ் பண்ணியிருப்பார், நான் தான் பாடியிருப்பேன். அதுவும் விவேக் தான் லிரிக்ஸ். ஓகே இந்த பொங்கலுக்கு அவங்களுடைய மூவியும் வந்து ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள். மனிதன் படத்துல இருந்து அந்த சாங் ஒரு ஃபியூ லைன்ஸ். கண்டிப்பா. ஓ வெற்றி வெறும் முற்றுப்புள்ளி, தோல்விகளே செல்லும் வழி, யாருக்கிங்க இல்ல வலி, அக்கம் பக்கம் அடனிகவன் மனம் பயணம் செல்லும் எங்கும் ஓய்வெடுக்கும் நிழல் இன்பம், நெஜம் போராட்டம் மட்டும் தானா, பொய் வாழ்வா வலியே தீர்வா, இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. வாவ் சூப்பர் சார். திரைக்கு மட்டும் இல்ல மனுஷங்களுடைய வாழ்க்கையிலயும் இந்த மியூசிக் ரொம்பவே வந்து இடம்பெறுது அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து எல்லாருமே ரீசெண்டா வந்து இசை தான் வந்து ரொம்பவே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது நீங்க தனுஷ் சாருடைய மூவிஸ்க்கு தான் நிறைய வந்து நீங்க சாங் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சார் அது? 2-3 சாங் அது அப்படியே அமைஞ்சிருச்சு. ஏன்னா இவர் சனா வந்து பண்ணிட்டு இருக்காரு, அவரோட நல்ல நல்ல படமா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்மளும் லிரிக் பண்ற ஒரு டைரக்டர் அப்படின்னு சொன்னாலே வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க டைரக்டர்ஸ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணோங்கிறத ஒரு பெரிய ஆசையா இருக்கும். அப்படி நீங்க பண்ண டைரக்டர்ஸுமே வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். அந்த வகையில வந்து வட சென்னையில இருக்கக்கூடிய பாடல் வந்து பயங்கர ஹிட். லவ்வர்ஸ்லாம் வந்து வச்சு காலர் டியூனா வச்சு கலக்கிக்கிட்டே இருந்தாங்க சார். அந்த இது எப்படி இருந்தது? ஏன்னா வெற்றிமாறன் சார் அந்த அந்த காம்போ பெரிய விஷயமா இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து நான் வந்து வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். இந்த ஆடுகளம்லாம் பார்த்து எனக்கு வந்து வட சென்னைக்கு பாட்டு அப்படின்னோடனே தெரிச்சிட்டேன். அண்ட் இந்த சாங் வந்து நிறைய பேர் பாடிருப்போம். ஆக்சுவலி அந்த பாட்டில் வந்து நாங்கள் ஒரு 3-4 சிங்கர்ஸ் இருப்போம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி அண்ணா தான் மெயினாக பாடிருப்பார். அதுக்கப்புறம் நான் இருப்பேன், அனந்து சார் பாடிருப்பார், அதுக்கப்புறம் பிரதீப் கூட கொஞ்சம் வந்து பிரதீப்போட வாய்ஸும் இருக்கும். ஸோ எனக்கு சந்தோஷ் கூப்பிட்டு நான் சென்னையில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலி வெக்கேஷனில் எப்பயும் வந்திருக்கும் போது பண்ணேன். அண்ட் வெற்றிமாறன் சாரை மீட் பண்ணல, ஆனால் ஏன்னா பயந்துருப்பேன் கண்டிப்பாக, அந்த ப்ரெஷர்லேயே வந்து எப்படி பாடிருப்பேன்னு தெரியாது. அதனால எனக்கு என்னன்னா சந்தோஷோட நல்ல ஒர்க்கிங் கம்ஃபர்ட் இருக்கு. ஸோ அவர் ஸ்டுடியோவில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி ஹிட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், வட சென்னை. இந்த சாங்ல ஆக்சுவலி என்னோடது வந்து அந்த இந்த போர்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஒரு
இன்டென்ஸான போர்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து நான் பாடியிருப்பேன். அது ஒரு ஃபியூ லைன்ஸ். இந்நேரம் மின்னல்கள் வானோடு நானும் கண்டால் அங்கே நீ புன்னகை செய்தனள் என்கிறேன். இந்நேரம் பூகம்பம் என் நெஞ்சை தாக்கினால் அங்கே நீ கண்மூடி திறந்தனள் என்கிறேன். சரி, இப்போ வரைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுட்டு வரக்கூடிய, இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் வந்து அந்த சாங்குள்ள இருந்து வெளியில வரல அப்படின்னு சொன்னா, இப்போ ரிலீஸ் ஆன மெய்யழகன்ல இருந்த ஒரு சாங், அதாவது பிரேம்குமாரோடைய அந்த டைரக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா 96, அது வந்து கோல்டன் ஃபிலிம் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து மெய்யழகன், ஒரு ஹீரோயின் இல்லாம 2 மெயில் கேரக்டர்ஸை மட்டும் வச்சு ஒரு மூவியை கொண்டு போக முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு வந்து மியூசிக் வந்து பக்கபலமா இருந்துச்சு. அதுல உங்களுடைய சாங், அதுவும் அந்த சாங் வந்து எப்படி சார் அதுக்கு அது உயிரோட்டம் எப்படி கொடுத்தீங்க? அந்த பிரேம்குமார் எப்படி உங்ககிட்ட வந்து நரேட் பண்ணார் அந்த விஷயத்த? ஸோ இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம். என்னன்னா, எனக்கு கோவிந்த சந்தா ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அவர் இன்ஃபேக்ட் நான் ஒரு பண்ண பாட்டுக்கு வந்து அவர் பாடியிருந்தார். நான் ஒரு படம் மியூசிக் பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து அவர் பாடியிருந்தார். ஸோ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, ப்ரோ ஆர் யூ இன் சென்னை அப்படின்னாரு. வந்து 1.5 வருஷம் ஆகுது, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. நிறைய பேருக்கு அதுவே தெரியல. ஸோ நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன், மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கேயும் ஒரு வாட்டி பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ தட் எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்போ தான். ஸோ அவர் அந்த மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, கொஞ்சம் வந்து பாடுறீங்களா? ஏன்னா நான் பாடுறது வந்து கொஞ்சம் நான் பாடியிருக்கேன் ட்ராக்கை, பட் நீங்கள் வந்து பாடணும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு நான் வென்டர் பார்த்தா ஸ்டூடியோவில் வந்து இவரும் இருக்கார், பிரேம்குமார் சாரும் இருக்கார். எனக்கா அதான் சொன்னேன், அவர் ஐயோ எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு ஒரு ப்ரெஷர். பட் அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு வந்து அந்த சீன், அந்த ஓப்பனிங் ஆஃப் த மூவிலே வந்து ஒரு சாங் வித்தின் த ஃபர்ஸ்ட் 2-3 மினிட்ஸ் அந்த சாங் வந்து அதுதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதை எனக்கு சொல்லிட்டார் அவர். பேசிக்கலி படத்தை ஸ்பாயில் பண்ணாம, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான், அவன் சின்ன வயசுலேயே வந்து அவனோட வீடை இழந்துருவான் பிகாஸ் ஆஃப் சம் ஃபேமிலி டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் ஃபுல்லா போட்டு காமிச்சார். அண்ட் அந்த ஒரு ஸ்கிராட்ச் சாங்கோட ஐடியா இருந்தது அப்போ. அதுவே வந்து புல்லரிச்சிருச்சு பார்க்கும்போது. அண்ட் இவங்க உமாதேவி அந்த லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களோட லிரிக்ஸும் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துட்டேன், எல்லாமே வந்து ஒரு மாதிரி புரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. சரி, நான் ஸ்டார்டட் சிங்கிங் இட். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சரண் வந்து சூப்பராக அதை நடிச்சிருப்பார், அவர் இதெல்லாம் பண்ணியிருப்பார், அவரோட வாய்ஸ் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஊரோட வாய்ஸ் ஒன்று வரும், அது வந்து யாராவது ஒரு வயசானவங்க, ஒரு பெரிய ஒரு ஃபாதர் ஃபிகர் கேரக்டர் மாதிரி ஒருத்தர் ஊரை ரெப்ரசென்ட் பண்ணி பாடுற மாதிரி நாங்கள் யாராவது ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தா, கமல் சார் ரெக்கார்ட் பண்ணுறோம், இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் அண்ட் வாட்ச் அப்படின்னா. எனக்கா வாவ் அப்படின்னு சொல்லி சரின்னு உடனே ஓட்டேங்க. ஏஎம் ஸ்டுடியோஸ்ல தான் பண்ணாங்க. அடிச்சு தெரிச்சுட்டு ஓடிட்டு போயிட்டு லைஃப் டைம் மொமெண்ட்னு ஓடி, கண்டிப்பா லைஃப் டைம் மொமெண்ட் அது. ஸோ அண்ட் அவர் மீட் பண்ணி கையெல்லாம் கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து பெரிய விஷயம் அது. ஸோ வந்து இந்த சாங் வந்து எங்களுக்காக சார். போறேன் நான் போறேன், வெறும் கூடா போறேன், போகாத கொடுங்காலும் வழி நான் போறேன், ஓடி ஆடி விளையாண்ட ஊரை பிரிஞ்சே, பாட்டம் பூட்டம் கட்டி காத்த வீட்டை பிரிஞ்சே, போறேன் நான் போறேன், வெறுங்கூடா போறேன், போகாத கொடுங்காலோ வழியா. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலி அந்த அந்த மெய்யழகன் மூவி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ரீமியர் ஷோ போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஸ்லோவாக போகுது, என்ன இதாக போகுது, அப்புறம் அந்த சாங்கை போட்டோடனே எப்போவுமே வந்து ஒரு படம் முடியும் போது கிளைமேக்ஸில் தான் வந்து டைரக்டர் அழுக வைப்பார். அது ஸ்டார்டிங்லேயே இந்த சாங் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி இருக்குது, இந்த ஸ்டோரி தான் நீங்கள் வந்து அதுக்கு உயிர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும்போது ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு நரேட் பண்ணிடுவாங்களா டேரக்டர்ஸ்லாம்? ஃபுல் ஸ்டோரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல அந்த இமோஷன் கன்வே ஆகிற அளவுக்கு அவங்க இது பண்ணா போதும். நிறைய டைம் அதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஸ் வெளியில வந்து ஒரு லவ் சாங், அது புரிஞ்சிருச்சு, எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டேன். நீங்க அப்ராட்ல இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு ஒரு அது அவங்க கொடுக்குறாங்க இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பண்ணிடுறீங்க. பட் டைரக்டர் அவருக்கு வேணுங்கிறது அங்க வேணும்ல. சில சாங்ஸ்க்கு அது கண்டிப்பா வேணும். ஸோ இருந்து இன் பர்சன் இருந்து பண்ணுறது இந்த மாதிரி சாங்ஸ்க்கு ஐ வுட் டெஃபினெட்லி சே அதுதான் வந்து செட் ஆகும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இப்போ நீங்க சைன் பண்ணிருக்கீங்களா சார்?
சைன்னா நான் ஆஸ் அ கம்போசர் நான் வந்து என்னோட சாங்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். லாஸ்ட் இயர் வந்து கை கேட்டுனது வாய் கேட்டல ஒரு சாங் நானும் சூப்பர் சுப்பும் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு 3-4 சாங்ஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா வந்து நான் ஒரு இப்போ இது மாதிரி தான் இந்த மெய்யழகன் படம் மாதிரி தான். நான் வந்து ஒரு டிராவலர், அதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட மியூசிக். என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட ஸ்டோரி மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஊரை விட்டு ஊருக்கு போற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் நிறைய வந்து என்னோட ஒரு நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நான் வெளியூர்ல இருந்தேன். ஸோ அங்க வந்து நான் இந்த ஊரை பத்தி என்னெல்லாம் மிஸ் பண்ணேன். கண்டிப்பா ஒன்னு தேடி போறோம், ஆனா அங்க வந்து வேற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி ஊரை பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. சூப்பர் சுப்பு எழுதி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்றது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த சாங் கண்டிப்பா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும். ஒரு மெலடி அது. அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு ஜாலியா ஒரு சாங் பண்ணோம், ஒரு டாக்ஸிக் உறவை பத்தி. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா 2-3 சாங்ஸ் வந்துருச்சு. இந்த டாக்ஸிக் காதல், டாக்ஸிக் லவ்னு சொல்லி பேசி வந்துருச்சு. ஆனா நான் வந்து தைரியமா சொல்றேன், நானும் சுப்புவும் பண்ண பாட்டு தான் the most toxic of them all. ஸோ இந்த டாக்ஸிக் ஒரே வேணான்னு ஒரு சாங் ஒன்று, அதுதான் வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் பிக் ரிலீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட 2 கொலாபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நான் இப்போ ரிவீல் பண்ணல, பட் ரெண்டுமே ஃபன் சாங்ஸ். ஸோ ஐம் எக்ஸைட்டட் அபவுட் தட். ரீசெண்டாக அந்த தோசைன்னு ஒன்று போட்டிங்களே, ஆமா, அது வந்து ஆர்சிபியை கலைக்கிறதுக்காக போட்டேன் ஐபிஎல்ல. அதாவது நீங்க வந்து சின்ன இடத்துல கை வைக்கல, டைரக்டா நாங்க மெயின் பிக்சர்லயே கை வைக்கிறீங்க. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இசைனா என்ன அப்படிங்கிறதுமே எங்களுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நல்ல டிரெக்டர்ஸ் அண்ட் நீங்க தனித்துவமான உங்களுடைய போர்ஷன்ஸும் நீங்க நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கலைஞர் செய்திகள் சார்பாக உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.